வாழ்க பாரதம், வளர்க இந்தியா. சாமானிய மக்கள் வாழ்க்கையில் கடுமையாக தினமும் உழைத்தாலும் அவர்கள் மற்றவர்களை காட்டிலும் அதிகமான சம்பாத்தியங்களை கூட தினமும் உழைத்து கொண்டு வந்தாலும் ஏனோ அவர்கள் முன்னேற முடியலை. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒரு எண்ண வழி. அவர்கள் முன்னேறாத அளவிற்கு அவர்களுக்கு தடையாக இருப்பது எது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? பெரும்போது சாமானிய உழைப்பாளி மக்கள் என்ன செய்கிறான்னா, சுற்றுப்புறத்தில் உறவினர்கள் மற்றவர்களுக்கு ஒரு கல்யாண காட்சி, ஒரு சடங்கு, ஒரு காது குத்து, ஒரு குழந்தை பிறந்தா அப்படின்னு பல்வேறு குடும்ப நிகழ்ச்சிகளில் உறவினர்கள் மற்றவங்கள்ட்ட கித்தாப்பாக இருக்கணும்னு சொல்லி கடனை வாங்கி ஒவ்வொருத்தருக்கும் 5000, 4000, 3000ன்னு சொல்லி செஞ்சு கடைசியில் எந்த உறவினர்கள்லாம் மதிக்கணும்னு சொல்லி நினச்சானோ அந்த உறவினர்கள் எல்லாருமே ஒரு மட்டமாக பேசுகிற அளவுக்கு இவனுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் போகுது. அதுக்கு என்ன காரணம்னா, இவன் தன்னுடைய வருமானத்திற்கு மீறி அதிகமான அளவுக்கு கடனை வாங்கி விசேஷங்களுக்கு மொய் செய்கிறது தான். இதனால தான் முன்னேற முடியாமல் போகுது. எனக்கு தெரிந்த சில உழைப்பாளிகள் ஒரு நாளைக்கு 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறான். ஆனால் அவன் தினமும் வட்டிக்கு வாங்குகிறான். என் முன்னாடி தான் வட்டிக்கு வாங்குகிறான், கடை வாங்குகிறான். ஆக்சுவலாக அவனுடைய வருமான அளவிற்கு இந்த கிராமத்தில் யாருமே ஒரு தொழில் பண்ணுறவனை தவிர சாதாரண உழைப்பாளிகளில் யாருமே பெரும் அளவுக்கு வருமானம் இல்லை. ஆனால் இருந்தாலும் அவன் எப்போதுமே வறுமையில் தான் இருக்கிற மாதிரி இருக்கான். அதுக்கு என்ன காரணம்? அவன் தன்னுடைய உறவினர்கள், அக்காவுடைய தங்கச்சி பிள்ளைய, அண்ணன் மையன், தம்பி மையங்க கல்யாணத்துகளுக்கு இதுகளுக்கு கடனை வாங்கி மொய் செய்கிறதுல தான் அந்த குடும்பம் எப்பொழுதுமே முன்னேறாமல் போகுது. வட்டிக்கு வாங்குறது, இங்கிட்டு வட்டிக்கு வாங்கி செய்கிறது. அவசரத்துக்கு உடனே ஒரு மகளிர் மன்றத்தில் லோனை போட்டால் அவங்க உடனே கொடுக்குறதில்ல. அவங்க எதுக்கு தர்றாங்கன்னா, ஏதாவது தொழில் பண்ணி முன்னேறு, ஒரு 10,000, 20,000, 30,000, 50,000 வாங்கி ஒரு மாடை வாங்கு, 4 ஆட்டுக்குட்டியை வாங்கு, ஏதாவது ஒரு தொழிலை பண்ணி வீட்டில் அதன் மூலமாக தினம் கொஞ்சம் மகளிர் மன்றத்தில் பணத்தை கட்டிட்டு முன்னேறுவதற்கான ஒரு வழியை பாருன்னு அவன் லோன் தர்றான். இவன் என்ன செய்கிறான்? வாங்கி அக்கா பிள்ளை சடங்குக்கு, மக பிள்ளை சடங்குக்கெல்லாம் செஞ்சுவிட்டு மேற்கொண்டு அதுக்கு வட்டிக்கு வாங்கின காசுக்கு கொண்டு போய் கொடுத்து ஏற்கனவே வட்டிக்கு வாங்கின ஒரு நபர்கிட்ட மகளிர் மன்றத்தில் வட்டிக்கு வாங்கி அந்த கடன் அடிக்கிறான். அப்புறம் திரும்பி மகளிர் மன்றத்துக்கு திரும்பி கடன் கட்ட மாட்டாமல் திரும்பி வட்டிக்கு வாங்கி மகளிர் மன்றத்துக்கு கட்டுறான். அப்போ மேற்கொண்டு வட்டிக்கு வாங்கி கட்டுறதில் வாழ்நாள் பூரா உழைக்கிற காசில் பெரும்போது இந்த மொய் செய்கிறதுக்கும் அதுக்காக வாங்கின கடன் அடைக்கிறதுக்குமே இவன் வாழ்க்கையில் பெரும்போதியான வாழ்க்கையை செலவு பண்ணுறான். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, வேலைக்கு போறியா? இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு வேலைக்கு போகிறேன், 2 நாள் வேலை பார்த்தா 2000 ரூபா. ஒரு கல்யாணம், ஒரு காட்சிகளுக்கு போகணும்னா ஒரு 300 ரூபா செய், 500 ரூபா செய். ஏன்னா 1000 ரூபா இன்றைக்கி வருமானம். ஒரு 500 ரூபா குடும்பத்துக்கு செலவுக்கு வச்சுக்க. ஒரு 500 ரூபாயை கொண்டு போய் செய். அந்த காசு திரும்பி வந்தாலும் வரலைனாலும் கவலை இல்லை. ஒரு நாளைக்கு வந்தால் ஒரு 100 பேருக்கு செஞ்சால் அது ஒரு வருமானம், ஒரு 1000 பேருக்கு செஞ்சால் அது ஒரு வருமானம். ஆனால் உன்னுடைய உழைப்பில் தினமும் 1000 ரூபா சம்பாதிக்கிறேன்னா 500 ரூபா விசேஷங்களுக்கு போய் செய். இல்லை டெய்லி 3000, 4000, 5000 கையில் வச்சுருக்க, நல்ல செழிப்பாக இருக்கிறேன்னா ஒரு 5000 வேண்டிய ஆளுகளுக்கு கட்டாயமாக செய்யணும். தங்கச்சி பிள்ளைய, அக்கா பிள்ளைகளுக்கு செய்யணும். அப்படின்னா கையில் என்ன வச்சுருக்கிறியோ அதில் 75% செய். ஏறக்குறைய ஒரு 10,000 ரூபா வச்சுருக்கிறேன்னா ஒரு 7,000 ரூபாய் அவங்களுக்கு செய். 3000 ரூபா உங்கள் கை செலவுக்கு வச்சுக்க. கடன் வாங்கி மொய் செய்யாது. கடனை வாங்கி யாருக்கும் அக்கா பிள்ளைக்கும் செய்ய வேணாம், தங்கச்சி பிள்ளைக்கும் செய்ய வேணாம்.
ஒரு உதாரணத்திற்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. சுற்றி ஒரே நேரத்தில் ஒரு 10-20 பேர் பத்திரிக்கை கொடுத்துட்டாங்க. இதில் நண்பர்கள் ஒரு 7-8 பேர். ஏற்கனவே மொய் செஞ்ச ஆளுங்க, ஏற்கனவே 1000-2000ன்னு என்னுடைய விசேஷங்களுக்கு செஞ்ச ஆளுங்க, அவனும் பத்திரிக்கை கொடுத்துருக்குறான். செய்யாத ஆளுகளும் நெருக்கமான நண்பர்கள் நிறையா பேர் பத்திரிக்கை கொடுத்துருக்குறான். அப்போ நான் என்ன செஞ்சேன், இந்த மொய் யாரெல்லாம் செஞ்சானோ அவனுக்கு போய் கடனை வாங்கியாவது போய் செஞ்சுட்டு வந்துடணும். இந்த மொய் செய்யாத ஆளுகளுக்கு போகவே இல்லை. ஏன்னா போகணும்னா ஒரு நாள் லீவ் போடணும். அந்த லீவுனா அன்றைக்கி சம்பளம் போச்சு, அன்றைக்கி வருமானத்துக்கு மேலே செலவு. இப்போ மேற்கொண்டு இதுக்கெல்லாம் திரும்பி நமக்கு வருமானு சொல்ல முடியாது. நான் ஒரு 3000 பேருக்கு ஒரு தடவைக்கு 4 முறையாவது ஒரு 3000 குடும்பங்களுக்கு போய் செஞ்சுருப்பேன். ஒரு முறை என்பது ஒரு சில இடங்களில், பெரும்பகுதியான இடங்களில் 2 முறை 3 முறை 4 முறை செஞ்சுருக்கு. ஏன்னா நெருக்கமான நட்பு அரசியலாக பழகினதுனால போனோம். என்னுடைய மகளுக்கு திருமணம் வைக்கும் பொழுது அதில் அவங்க வந்தது எவ்வளோ பேர்னு கேட்டிங்கன்னா ஒரு 40 பேர் தான் வந்தாங்க. மொத்தத்துக்கு 3000 பேருக்கு நான் செஞ்சுருந்தாலும் அவங்க வந்தது 40 பேர். ஒரு 80 பேர் புதுசாக வந்து செஞ்சுருந்தாங்க. அவ்வளோதான் எனக்கு வந்த ஒரு விசேஷத்துக்கு வந்த நபர்கள். வருமானம்ங்கிறது அப்புறம், விசேஷத்துக்கு வந்த நபர்கள். அப்போ ஒரு 3000 பேருக்கு நம்ம செஞ்சுருந்தாலும், 3000 பேர் விசேஷங்களுக்கு ஒரு தடவைக்கு பல முறை போனாலும், திரும்பி அவர்களுக்கு ஒரு தகுதியான நபராக இருந்தால் நான் வாயில் சொன்னால் கூட வந்திருப்பான். வேறு ஒரு ஆள் வசதியான ஆள், எனக்கு உறவினர் ஒருத்தர், அவர் ரொம்ப அந்த பகுதியிலே ஒரு பெரிய வசதியான ஆள். அவர் வாயில் தான் சொல்லியிருக்கிறாரு, தம்பி வந்துடுங்க அப்படின்னு. சில இடங்களில் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவருங்க அப்படின்னு. வேறு உறவினர் அல்லாத ஆட்கள், இவருடைய விசேஷங்களுக்கோ மற்றதுகளுக்கோ போகாத நபர்கள், அவரே என்னை பார்த்து வாங்கன்னு மரியாதை கொடுத்து கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு 100கணக்கான பேர், அது சம்மந்தமே இவனுக்கும் அந்த நபருக்கும் சம்மந்தமில்லாத நபர்கள் ஆனால் போகிறான். ஏன்னா வசதியான ஆள் என்றைக்கு வேணாலும் நமக்கு வருவார், வேண்டிய அவருக்கு தேவை ஏற்படும், பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு. நம்ம ஒரு சாதாரண ஆளுங்கிறதுனால நம்மளுடைய தேவை என்பது அவனுக்கு இருக்காதுங்கிறத முடிவு பண்ணுறான். அப்போ நம்ம செஞ்சுருந்தாலும் கூட வாழ்க்கையில் திரும்பி வருவான் அப்படிங்கிறது இல்லை. என்னுடைய சகோதரிக்கு திருமணம், இது சடங்கு, அவர் மகளுக்கு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி செஞ்சோம் வச்சோம்னு உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறக்காண்டி இல்லை, ஒரு குடும்பத்தினுடைய உண்மையான சூழ்நிலை என்ன இருந்தால் அங்கே என்ன ஏற்படும் அப்படிங்கிறது. இப்போ நான் கொஞ்சம் வறுமையில் இருக்கிறேன். இப்போ என் தங்கச்சி என்ன செஞ்சு, அண்ணே உன்னால் இப்போ நம்ம சிரமப்படுறேன்னு நான் பார்க்குறேன், நிறையா செய்ய முடியாது, இந்தா ஒரு 7000 ரூபா தர்றேன், எனக்கு ஒரு அண்டாவை வாங்கி கொண்டு வந்து வச்சுருக்கேன், மேற்கொண்டு நீ வர்றதை பார்த்துக்க அப்படின்னுச்சு. சரி, நான் மேற்கொண்டு ஒரு 1000-2000 என்கிட்ட அது தயார் பண்ணி செஞ்சிடலாம்னு நினைக்கும் பொழுது என்னுடைய மனைவி பல இடங்களில் காசை கேட்டு கடனை வாங்கி கூட ஒரு நாளைக்கு ஒரு 200-ரூவா 300-ரூவா சம்பாதிக்கிறது ஒரு கஷ்டமான நேரம். ஒரு 2 தவணை, ஒரு 20,000 2 தவணை எடுத்தேன். எத்தனை கட்டிடுறோம்னு சொல்லி ஒரு 40,000 ரூபா தவணை எடுத்து என் தங்கச்சி ஒரு 7,000 ரூபா கையில் விடுச்சுல, ஒரு அண்டாவை வாங்க போனால் அவன் 12,500 ரூபா வரைக்கும் ஒரு அண்டா சொல்கிறான். அப்போ மேற்கொண்டு நம்ம வீட்டில் ஒரு 2 அண்டா மற்றதுக்கெல்லாம் குத்து விளக்குதுகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் விளக்கி வச்சுட்டு மேற்கொண்டு சில்லற ஜாமாங்க துணிமணியை எல்லாம் எடுத்தால் மொத்தத்துக்கு 25,000 வந்துருச்சு. 40,000 தவணைக்கு வாங்கியிருந்தேன், வாங்கி 25,000 எனக்கு வந்துருச்சு. ஆனால் நம்ம தங்கச்சி என்ன நினச்சின்னா, நம்ம அண்ணன் நமக்கு ஒன்றும் சும்மா செய்யலை, நம்ம கொடுத்த காசில் தான் அவர் வாங்கிட்டு வந்து இப்போ பந்தாவாக செஞ்சுட்டு போயிட்டார் அப்படிங்கிற அதுக்கு ஒரு தாழ்வு உணர்வு நம்மளை பற்றி. ஆனால் நான் ஒரு 40,000 ரூபா தவணைக்கு வாங்கி கடை வாங்கி கஷ்டப்பட்டு ஒரு 25,000 ரூபா நான் சொந்தமாக செலவு பண்ணியிருக்கேன். ஒரு வேன் எடுத்து அதுக்கு ஆளுகளை கூப்பிட்டு அவங்களுக்கு டீக்கு சாப்பாடு செலவு, அவங்க போக்குவரத்துக்கு நல்லது கெட்டதுக்கு செலவுகளுக்கு எல்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு போய்
அந்த விசேஷத்தில் கலந்துட்டு அங்கேருந்து வர்றதுக்கு 25,000 எனக்கு செலவு. அப்போ இருந்தாலும் என் தங்கைக்கு அது வந்து ஒரு முழுசாக நம்ம அண்ணன் நமக்கு செஞ்சார் அப்படின்னு இல்லை. நான் ஒரு 300 வருமானத்தில் இருக்கிறவன் ஒரு 25,000 செலவு பண்ணணும்னா இந்த கடைமானை அடைக்கிறது எவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டு அடைக்கணும்? அப்போ இது வந்து அவங்களுக்கு தெரியுமான்னா தெரியாது. அவங்க பையன் 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறான் மாதம். அப்போ அவனுக்கு நான் 25,000 செலவு பண்ணது கூட ஒரு சாதாரண போகிற போக்கில் அவனுக்கு ஒரு ஒரு பாக்கெட் மணி மாதிரி ஒரு மாத செலவில் ஒரு சின்ன செலவு. ஆனால் எனக்கு ஒரு வருஷம் பூரா கஷ்டப்படணும். 2 பேருக்கு வேறுபாடு இருக்கு இல்லையா? இப்போ 1,00,000 ரூபா வருமானம் உள்ளவனுக்கு நான் 25,000 கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த கடனை கட்டினேன். ஒரே விஷயம், ஒரு ஆளுக்கு ஆள் மாறுபாடு இருக்குது. இப்போ அவங்களுக்கு நான் கஷ்டப்பட்டு செஞ்சது நான் செஞ்சதாக தெரியலை. நான் அதுக்காண்டி ஒரு வருஷம் கஷ்டப்பட்டுருப்பேன்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்படி இருந்தும் கூட அவர் நமக்கு ஒன்றும் பெருசாக செய்யலை அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு. அதனால் நான் என்ன சொல்கிறேன், உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் உன் கையில் ஒரு 1000 ரூபா இருக்கா, ஒரு 500 ரூபா செய். 100 ரூபா இருக்கா, 100 ரூபா செய், போதும். எக்ஸ்ட்ரா கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி யாருக்கும் செய்ய வேணாம். நான் எவ்வளவோ செஞ்சாலும் கூட உறவினர்களுக்கு மற்றவங்களுக்கு எனக்கு ஒரு 1000 ரூபா செஞ்சுருக்கிறேன்னா நான் 5000 ரூபா திரும்பி செஞ்சுருப்பேன். ஒருத்தன் கூட என்னை மதிக்கலை. ஏன் அப்படின்னா அவனுக்கு தகுதியான நபராக நான் இல்லை, மதிக்கக்கூடிய நபராக இல்லை. திரும்பி பெறும்போது எனக்கு யாரும் வரலை. அதனால் என்னை மதிக்கவும் இல்லை. கடைசியில் எல்லார்கிட்டையும் ஒரு வெறுப்பான நபராகத்தான் மாறி இருக்கிறேன். இப்போ இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, காசு ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறோமா, ஒரு 200 ரூபா 300 ரூபா போய் செய், போனால் போயிட்டு போகும். திரும்பி வரணுங்கிற கட்டாயம் ஒன்றும் இல்லை. ஒரு நட்புக்காக உறவுக்காக செய்யுங்க. அதுக்காண்டி நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக 5,000 10,000 20,000 செலவு பண்ண வேணாம். 50,000 1,00,000 செலவு பண்ணிவிட்டு செலவு பண்ணியும் கடைசியில் கெட்ட பேர் தான் வாங்க போகிறேன். நீ முழுசாக திருப்தி ஆக முடியாது. ஒருத்தர் யார் உறவினர்கள்ட்ட நல்ல பேர் வாழ்க்கையில் யார்ட்டையும் எடுக்க முடியாது. அதனால் காசு போனால் போயிட்டு போதும்னு சொல்லி உங்கள்கிட்ட என்ன வருமானம் இருக்கோ அதில் பாதி காசு அவங்களுக்கு போய் செஞ்சு பழகுங்க. இது வாழ்க்கையில் உண்மையிலே நீங்கள் வெற்றி அடையலாம். தோல்வி என்பது உங்களுக்கு இருக்கவே இருக்காது. செய்முறைச்சலுக்காக கடை வாங்கி யாரும் செய்யாதீங்க. 1 ரூபா கூட செய்யாதீங்க. உங்களை யாரும் மதிக்க போகிறதில்ல. எவனுக்கெல்லாம் செஞ்சீங்களோ அதெல்லாம் உன்னை கேவலமாக பேசுவான். கடன்பட்டு நீ கட்ட மாட்டாமல் கஞ்சி வடிக்க மாட்டாமல் சிரமப்படுறேன்னா எந்த நபரை உங்களை மதிக்கணும்னு நினச்சி நீ செஞ்சியோ அந்த நபர்கள் அந்த உறவினர்கள் உன்னை கேவலமாக பேசுவான். அப்படிங்கிறதையும் நீ வாழ்க்கையில் முன்னேறணும்னா சம்பாதிக்கிற காசுலேருந்து ஒரு சிறு தொகையை, நாளில் ஒரு பகுதி தொகையை அவங்களுக்கு செய்முறைச்சலுக்கு செய்யுங்க, அல்லது பாதியை செய்யுங்க. யார்கிட்டையும் 1 ரூபா கூட கடை வாங்கி எந்த விசேஷங்களுக்கும், அக்காவாக இருந்தாலும் சரி, தங்கச்சியாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, கடன் வாங்கி எந்த விசேஷமும் செய்ய வேணாம். சொந்தமாக கல்யாணம் காட்சி நீங்கள் செய்யணும்னாலும் கடை வாங்கி செய்யாத. கையில் இருக்கிற காசுக்கு செய்ய. 2,000 ரூபா இருக்கா, 2 மாலையை மட்டும் வாங்கு. ஒரு மஞ்சளை கயிறில் கட்டி தாலியை கட்ட சொல்லு. அதுக்காண்டி ஒரு அரை நகை போட்டு தாலி வாங்கித்தான் கட்டணுங்கிற அவசியம் இல்லை. கடை வாங்கி செய்யாது. காசு கிடைக்கிற நேரம் ஒரு நகையை வாங்கி போட்டுக்கு. இல்லைன்னா அந்த வட்டி கட்டியே நீ வாழ்நாள் பூரா சாக வேண்டியது இருக்கும். அப்படிங்கிற ஒரு யோசனையை சொல்கிறேன். இது பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணாலும் கூட இருக்கிற காசுக்கு செலவு பண்ணுங்க. வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணாதீங்க. இது வாழ்க்கையில் என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட ஒரு அனுபவம். இதை எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம். தமிழ்மணி, மதுரை புறநகர் மாவட்டம், இந்து முன்னணி மாவட்ட செயற்குழு. நன்றி.